பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பெறுமதி வரி திருத்தச் சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு, சிறப்பு பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் 2 கட்டளைகள் அங்கீகரித்தல், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் அங்கீகரித்தல் என்பவற்றை மையப்படுத்திய இன்றைய விவாத பொழுதிலே அரசின் வருமானத்தை உயர்த்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பண்டங்களின் இறக்குமதி மேலான கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளை கருத்தில் கொண்டும் அரசின் மேற்படியான சட்ட மூலங்களும் விதிமுறைகளும் கட்டளைகளும் கொண்டு வரப்படுகின்றன. வடக்கு மாகாண தெங்கு முக்கோண வலயத்துக்கான இலங்கை அரசின் முதலீடுகள் வரவேற்புக்குரியன. எனினும் தென்னை மரங்களில் ஏற்படும் நோய் தொற்றுக்கு முழுமையான தீர்வை காண இயலாது. வன்னி பெருநிலத்தின் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தேங்காய் உற்பத்தியின் வீழ்ச்சியில் இது செல்வாக்கு செலுத்துகின்றது. இவற்றை எதிர்கொண்டு நிலைபெறான விளைச்சலுக்காக தென்னை அபிவிருத்தி சபை கூடுதல் ஆய்வு முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். சோளத்தின் மீது அதிகரிக்கப்பட்டுள்ள விசேட வர்த்தக பண்ட வரியால் விலங்கு தீவனங்கள் மற்றும் பண்ணைசார் உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வடைந்து மீண்டும் அடித்தட்டு மக்களுக்கு அவை சுமையாகாத வகையில் இருப்பதையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும். பெறுமதி வரி திருத்த சட்டமூலத்தின் ஊடான திருத்தங்களால் ஏற்படும் விளைவு அதிர்வுகள் அடித்தட்டு மக்கள் மற்றும் சிறு வணிகதாரர்களின் இயல்பொழுங்கில் அதீத நெருக்கீட்டை ஏற்படுத்தாதிருக்க திருத்தங்களின் தொடர் ஏற்பாடுகள் மீதும் அரசு கவனம் கொள்ள வேண்டும். முக்கியமாக விற்றுமுதல் எல்லை குறைப்பு, விற்பனை முனை பொறிகளை கட்டாயமாக்கல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளை விடவும் மிகவும் இறுக்கமாக இங்கு நடைமுறைப்படுத்தப்படும் இந்த நிதி சேவைகளுக்குரிய வரி உயர்வு வணிகதாரர்களையும் நிதி நிறுவனங்கள் ஊடாக சேவை பெறும் மக்களையும் பாதிக்கக்கூடியன. நிதி நிறுவனங்கள் மீது வைக்கப்படும் மேற்படியான சுமை சங்கிலி தொடராக மக்களிடம் மீண்டும் மடை மாற்றம் செய்யப்படக்கூடியன. வரி ஏய்ப்புகளை நடைமுறைப்படுத்தல், உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தல், சட்டவிரோத நடைமுறைகளை கட்டுப்படுத்தல், நிர்வாக மட்டங்களை வலுப்படுத்தல், நோக்கங்களை தொலைத்து கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் பங்குதாரர்களாக இன்றளவும் செயல்படும் தொல்லியல் திணைக்களம், மகாவலி அதிகார சபை, வனவளத்துறை, வன உயிரியல் திணைக்களம் என்பவற்றின் நோக்கத்துக்கேற்ப வழிப்படுத்தல் என்பவற்றிலும் இவ்வரசு கவனம் கொள்ள வேண்டும். கொக்கு தொடுவாயில் தனியார் காணியில் அத்துமீறி உப்பளம் அமைக்க கொடுப்பதா மகாவலி அதிகார சபையின் வேலை, அல்லது தமிழர் விளை நிலங்களுக்கு குறுக்காக வேலி போடுவதா அதன் வேலை? நீதிமன்ற உத்தரவுகளை புறந்தள்ளி வெளிப்படையான ஆய்வுகளை புறந்தள்ளி படையினர் போலீசாரின் பாதுகாப்போடு இரகசியமாக தமிழர் தொல்லியல் அடையாளங்களை சிதைப்பதா தொல்லியல் திணைக்களத்தின் வேலை? முற்றுமுழுதாக இராணுவ பாதுகாப்புக்குள் இருந்த குருந்தூர் நிலையில் நாங்கள் வழிபட்டு வந்த அந்த சூலத்தை திருடியது யார்? இவ்வாறான தமிழர் பண்பாட்டு வழிபாட்டு அடையாளங்களை திருடுவதுதான் படையினர் பணியா? சிங்கள பௌத்தர் இல்லாத கொக்குழாயில் அந்த பெரிய விகாரியை, அதுவும் தமிழர் காணியில் நீங்கள் நிறுவ வேண்டியதன் பின்னணி என்ன? சிங்கள மக்களே வாழாத வெட்டுவாய்க்காலில் வட்டுவாகல் என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் கட்டிய அந்த விகாரைக்குரிய பின்னணி என்ன? அங்கு புத்தர் பெருமான் வருகை தந்தாரா, அல்லது சிங்கள பௌத்தர்கள் வசித்தனரா? இவற்றையெல்லாம் நிறுவி இனி எப்படியெல்லாம் வரலாற்றை மாற்றப் போகின்றீர்கள்? பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாட்டின் அபிவிருத்தியை வரி அறவீடுகளால் மட்டும் கண்டுவிட முடியாது. ஒட்டுமொத்த தீவையும் பௌத்த சிங்கள முலாம் பூசுவதன் ஊடாகவும் கூட ஏற்படுத்திவிட முடியாது. இந்த தீவின் பல்வகைமையை கண்ணியப்படுத்துங்கள். இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் திணைக்களங்களை தூய்மைப்படுத்துங்கள். உற்பத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்த எங்களின் நிலங்களை எங்களிடம் தாருங்கள். இன்றளவில் 400 தாண்டும் எங்கள் உறவுகள் என்புகளாகி செம்மணியில் இன்றும் சாட்சிகளாக நீதிக்காக காத்திருக்கின்றார்கள். மறுபுறம் எங்களுக்காக உடன் நின்றவர்கள் சிறையில் அரசியல் கைதிகளாக
விடுதலைக்காக காத்திருக்கின்றார்கள். உங்களிடம் நம்பி ஒப்படைத்து இன்றளவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக நாம் தேடிக்கொண்டிருக்கும் எங்கள் உறவுகளை எங்களுக்கு தாருங்கள். இவற்றுக்கு விடை இல்லாதவரை நல்லிணக்கம் எப்படி மலரும்? நல்லிணக்கம் மலராத வரை தீவிலே அபிவிருத்தி எவ்வாறு விளையும்? இந்த தீவிலும் கூட நீதி என்பது அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். வழி செய்யுங்கள். அடுத்ததாக ஒரு குறிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியானது தற்போது நாட்டிலே பாரிய மனித புதைகுழியாக இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக சிறார்கள், பெண்கள், ஆண்கள், முதியோர் என பலதரப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற பெருத்த எதிர்பார்ப்புடன் இருக்கும் எமது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியமைச்சரின் இந்த கருத்து நம்பிக்கை தருவதாக அமைந்துள்ளது. லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பிரதான குற்றவாளியான இராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு நீதிமன்றனால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிற்பாடு குறித்த இராணுவ லான்ஸ் கோப்ரல் செம்மணியில் படையினரால் 300-400 வரையான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய தகவல்களின் அடிப்படையில் அக்கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் 15 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதனை அடுத்து சந்திரிகா குமாரதுங்க அரசு இந்த புதைகுழி விசாரணையை கிடப்பில் போட்டிருந்தது. தற்போது செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டு இந்த அரசின் காலத்தில் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பன்னாட்டு விசாரணைகள் முன்னிலையில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது மனைவி மூலம் ஜனாதிபதிக்கு சோமரத்ன ராஜபக்ச கடிதம் ஒன்றினை எழுதியிருந்தார். உறுப்பினர்களே, உங்களுடைய காலம் நேரம் முடிவடைகிறேன்னு ஒரு சின்ன ஒரு நிமிஷம், ஒரு 1 மினிட். அக்கடிதத்தில் செம்மணியை தவிர அரியாலை, கொழும்புத்துறை பகுதிகளிலும் இராணுவத்தினரால் சடலங்கள் புதைக்கப்பட்ட தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த வாரம் செம்மணிக்கு வருகை தந்த நீதியமைச்சர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால்தான் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இது விடயத்தில் கூடிய கவனம் எடுத்து இந்த உண்மை தன்மையை வெளிக்கொணர வேண்டும் என இந்த சபையை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.